கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 1, அப்புறம் 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளை கொண்டிருக்கும். இதன் ஆசிரியர் முன்றுரை அறையினார். சரிங்களா? இதற்கான பொருத்தமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பழமொழி 400 தான். சரிங்களா? இது 400 பாடல்களை கொண்டது, 4 அடிகளால் இருக்கும். இது 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 1. சரிங்களா? இந்த முன்றுரை அறையினார் தான் இதோட ஆசிரியர். முன்றுரைங்கிறது இதோட ஊர் பெயர், அவரோட ஊர் பெயர். அறையினாருங்கிறது அவரோட இயற்பெயர். அடுத்த கொஷின் பாருங்கள். திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள், அப்புறம் வேளாண் வேதம், அப்புறம் 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 400 பாடல்கள் இதுலேயும் நாலடியார். இது யார் எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மலைகளில் சுற்றி வாழ்ந்த சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது தான் இந்த நாலடியார். சரிங்களா? 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் 1 தான் இதுவும். ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. 4ம் 2ம், அதில் 4ம்னா என்னென்னா நாலடியார், 2ம்னா என்னென்னா திருக்குறள். சரிங்களா? இது கூட கேட்டிருக்காங்க நிறைய பரீட்சையில், தெரிஞ்சு வச்சிங்க. 4ம்னா நாலடியார், 2ம்னா திருக்குறள், 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. சரிங்களா?